ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை எல்லாமே இதில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருக்க போது டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பாதி வெங்காயத்தை மட்டும் நீல வாட்டில் நான் கட் பண்ணியிருக்கேன்ல, இதை வந்து போட்டுக்கலாம். ஏன் இப்படி நான் கட் பண்ணியிருக்கேன்னா, இதுதான் வந்து பொரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக பொரியும் அப்படின்றதுனால. ஸோ எண்ணெயில் போட்டுட்டு இது எல்லாமே கொஞ்சமாக, அதாவது கோல்டன் ப்ரௌனில் செவந்து வரணும். நல்லா வந்து தீஞ்சிடலாம் கூடாது. தீஞ்சு போச்சு அப்படின்னா டோட்டலாக இந்த கிரேவி வந்து சுத்தமாக வேஸ்ட் ஆகிடும். அதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாமல் போய்டும், கசக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இதில் வந்து டேஸ்ட்டே வந்து இந்த வெங்காயத்தோட கிறிஸ்பினஸும் கொஞ்சமாக இது வந்து லைட்டாக செவந்து வர்றது மட்டும்தான். ஸோ இது வந்து செவக்காமல் இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாக செவந்து வரணும். செவந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சு ஆற வச்சிடணும். ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ 2 பேட்சாக சேர்த்தேன்ல, இது ரெண்டுமே வந்து நல்லா பொரிஞ்சாச்சு. ரெண்டுமே சேர்த்து ஒரு பவுலில் நான் மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது ஓரமாக இருக்கட்டும், நல்லா ஆறணும். சரிங்களா? இதுக்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எடுத்து பொரிச்சோம் இல்லையா, இதே எண்ணெயில் வந்து ஒரு 2-3 மசாலா வந்து சேர்க்கணும். ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. ஸோ மராட்டி மொக்குன்னு சொல்லலாம். அது ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். இதை வந்து லைட்டாக அந்த எண்ணெய் சூடான எண்ணெயில் போட்ட ஒட்டி உடனே எடுத்துருங்க, கரைஞ்சிடக்கூடாது. ஸோ போட்டு எடுத்துகிட்டு அதையும் வந்து இந்த வெங்காயத்துக்கூடயே சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குல்ல. இதை வந்து நல்லா ஆற வச்சாச்சு. ஆறினதுக்கப்புறம் இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றணும். இதுக்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா முந்திரி பருப்பு இருக்குல்ல, ஒரு 10லேருந்து ஒரு 12 அளவுக்கு முந்திரி பருப்பு, மினிமம் ஒரு 20 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா போதும். ஊறின அந்த தண்ணியோடு சேர்த்தே வந்து இது கூட சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இப்போ இதை நான் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இதை லைட்டாக குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு தயிர் சேர்க்கணும். ஒரு கப் கிடையாது, அரை கப் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர், புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் புளிச்சிச்சு அப்படின்னா இந்த கிரேவிக்கு நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷான புளிப்பில்லாத ஒரு அரை கப் தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. இதை அப்படியே உரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்தோம்ல, அந்த எண்ணெய் வந்து நல்லா ஆறி இருக்கும்ல, அந்த ஆறினதுக்கப்புறம் அந்த ஆறின எண்ணெயில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அதில் பாதி எண்ணெயை நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். எல்லா எண்ணெயும் சேர்த்துக்காதீங்க, ரொம்ப எண்ணெய் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதில் பாதி எண்ணெயை வெளியே எடுத்து வச்சுட்டு பாதி எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு மெதுவாக, அதாவது நல்லா சூடான எண்ணெயில் சேர்த்தோன்னா கரைஞ்சிரும். அதுக்காக இது கூட வந்து கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கூட வந்து மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூட கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே எண்ணெயிலே லைட்டாக சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்க்கும்போது எண்ணெய் அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைனா மசாலா கரைஞ்சி போயிடும். ஸோ இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்லாம் பேஸ்ட், அதை வந்து உடனடியாக இதில் சேர்த்துருங்க. மசாலா கரியாமல் பார்த்துக்கோங்க, கரிஞ்சிச்சுன்னா கிரேவி வந்து கசந்துடும். ஸோ மசாலா கறியில் லைட்டாக செவக்கும் போதே நம்ம இந்த கிரேவியையும் சேர்த்துட்றோம். அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு மாதிரி, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அந்த எண்ணெயிலே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ கிரேவி வந்து உங்களுக்கு என்ன ஸ்டேஜில், என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி மாதிரி இருக்கணும்னா நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கெட்டியாக கிரேவி மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வரட்டும். இது கூட நம்ம தக்காளி இதெல்லாமே நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை, வெங்காயம் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். நம்ம வந்து பன்னீர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே வச்சுருந்தேன். வெளியே வச்சுருந்த பன்னீரை வந்து இந்த கிரேவி கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். பன்னீர் வேகிறதுக்கு உங்களுக்கு டைம்லாம் எடுக்காது. அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸில் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா போதும். இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்செல்லாம் வராது. ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சமாக கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இது கூட நீங்கள் கஸ்தூரி மேத்தி சேர்த்திங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து வெறும் மல்லி இலை மட்டும் சேர்த்துட்டு சர்வ் பண்ண போகிறேன். நம்மளுடைய சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு, அதுக்கப்புறம் சாதத்துக்கும் கூட இது சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிரேவி கூட வந்து மல்லித்தலை சேர்த்து நம்ம அப்படியே சர்வ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கிரேவியோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் கிரேவி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பன்னீர் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். ஓகே, பன்னீர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம அமேசான்லேருந்து டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கலெக்ஷன்ஸ் தான். ஆர்டிஃபிஷியல் டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே அவ்வளோ யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக வாங்க எப்படி இருக்குன்றதை போய் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பையிங் லிங்க். இதோட ரேட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே வந்து டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷனோட சேர்ந்தது தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி வருது. நம்ம டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸில் நெக்லஸ் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ யூனிக்காக இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது கோல்டு இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான கலெக்ஷன். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. ஸோ கூட வந்து கீழே சின்ன சின்ன முத்து கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்து ஒரு அரும்பு டிசைன் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெட் கலர் ஸ்டோன். இதிலே வந்து க்ரீன் கலர் ப்ளஸ் ரெட் கலர் கலந்தும் இருக்குது. வெறும் ரெட் கலர் வெறும் க்ரீன் கலர் மட்டுமே கூட இருக்குது. உங்களுக்கு இதில் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. உள்ளுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷன் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். கூடவே வந்து ஸ்டெட்டில் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து சாமி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ஜமிக்கி கொடுத்துருக்காங்க. ஜமிக்கி கூட வந்து சின்ன சின்ன முத்து கலெக்ஷன்ஸ் மாதிரி, அதாவது முத்து மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்படியே வந்து ஒரு கோல்டு கலெக்ஷன் மாதிரியே இருக்குது. ஆர்டிஃபிஷியல் கலெக்ஷன்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. தாராளமாக நீங்கள் இது வாங்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெயிட்மே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெயிட் அப்படின்னு சொல்ல முடியாது, வெயிட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம கோல்டு கையில் எடுத்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணுமோ அதே மாதிரி இருக்குது. கீழே வந்து கும்பம் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்குது அந்த டிசைன். உள்ளுக்குள்ளே சாமி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே முத்து, கூடவே வந்து 2 ஸ்டெட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்குமே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. பின்னாடி வந்து நாட் வச்ச மாதிரி நாட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ்மே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். வெறும் 650 தான். ஸோ 649 தான். ஓகேவா? தாராளமாக நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். என் நம்பி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு கலெக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே ரொம்ப 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 சூப்பரான ஒரு யூனிக்கான கலெக்ஷனுங்க. டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷனில் இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாமி வச்சுருக்கு, சுற்றியுமே வந்து மயில் வச்சுருக்காங்க. கீழே ஜமிக்கி கொடுத்துருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது. ஒரு பெரிய பெரிய பார்ட்டிஸ்க்கெலாம் போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் ஆர்டிஃபிஷியல்னு சொன்னீங்கன்னா கூட, நீங்களே வாய் திறந்து சொன்னால் கூட யாராலும் நம்ப முடியாது. ஒரு கோல்டு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கலர் வந்து பார்க்குறதுக்குமே வந்து ஃபுல்லாகவே கோல்டு ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் கோல்டு வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அந்தளவுக்கு சீக்கிரம் கருத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு சீக்கிரம் கருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லெல்லாம் இது கிடையவே கிடையாது. ரொம்ப நாளைக்கு போட்டுக்கலாம். மினிமம் வந்து 10லேருந்து 20 டைம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாலுமே நமக்கு அவ்வளோ சீக்கிரம் இது கறக்கக்கூடியது கிடையாது. எப்போவுமே இது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லெலாம் நீங்கள் போட்டு போகிறீங்க அப்படின்னா போட்டு வந்துவிட்டே அந்த ஸ்வெட்டிங்லாம் வந்து நமக்கு அந்த ஜுவல்லை பட்டிருக்கும். ஸோ நல்லா தொடச்சிட்டு க்ளீனாக அதை தொடச்சிட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. தாராளமாக நீங்கள் நம்பி இது வாங்கலாம். உங்களுக்கு டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் போட பிடிக்கும்னா கண்டிப்பாக இது நீங்கள் வாங்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்டெட்டு பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு சாமி வச்சுருக்கு, லக்ஷ்மி வச்சு, கீழே வந்து உங்களுக்கு அந்த ஜமிக்கி கலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் தனியாக வாங்க போனீங்கனாலே வந்து மினிமம் 500லேருந்து 600 வந்து சொல்லுவாங்க. பட் நமக்கு இதுக்கு சேர்த்து செட்டாகவே வந்துடுது. நம்ம இதை வேறு ஏதாவது நீங்கள் கோல்டு வச்சுருக்கீங்கன்னா கூட இதை செட் பண்ணி மேட்ச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. கலெக்ஷன்ஸ் ரொம்பவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சுற்றிலுமே சாமி கொடுத்துருக்காங்க. இந்த கீழே உள்ள அந்த டாலர் இல்லாமல் சுற்றியுமே மேலே ஃபுல்லாகவே வந்து சாமி மயில் டிசைன் கலந்து வருது. ஓகே, நம்ம அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். அடுத்தும் பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன் தான். இதில் வந்து ஃபுல்லாகவே மயில் கலெக்ஷன்ஸ் வருது. சுற்றிலுமே மயில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறைய கலர் கலரான ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்ஸ் எல்லாமே அவ்வளோ சீக்கிரம்லாம் விழுந்துராதுங்க. ரொம்பவே லைஃப் வரும். கண்டிப்பாக லைஃப் வரும். அதாவது ரூபி கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரூபி ஸ்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு ரோஸ் கலரில் ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மேட்ச் பண்ணி சாரியோடலாம் நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கீழே வந்து முத்து கொடுத்துருக்காங்க. கூடவே இது கூட வந்து ஸ்டெட்டு வந்து இதுக்கு மேட்சாக கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய பெரிய பார்ட்டிஸ்க்கெலாம் போட்டு போகிறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நைட் பார்ட்டிஸ்க்கெலாம் போட்டிங்கன்னா சூப்பராக ஜொலிக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நம்ம கோல்டெல்லாம் வாங்கி அப்படியே பீரோவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி வச்சோன்னா அடிக்கடி மாற்றி போட்டு போகலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்பெஷலி இதெல்லாம் எனக்கு போட்டுக்க பிடிக்குதோ இல்லையோ, இது மாதிரி வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் அவ்வளோ யூனிக்காகவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. கோல்டில் கூட இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஆர்டிஃபிஷியல் கலெக்ஷன்ஸ்லாம் இவ்வளோ இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு.
அதே மாதிரி பேக்கிங்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நீட்டாக பேக் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது, ஒரு ஸ்டோன் கூட மிஸ் ஆகலை. அவ்வளோ நீட்டான பேக்கேஜில் நமக்கு கிடச்சிச்சு. எல்லா கலெக்ஷன்ஸுமே அப்படி தான் வந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லாச்சு. இங்கே பாருங்கள், டாலர் சைடில் வந்து 2 மயில் வந்து அந்த சைடு திரும்பி கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாமி வச்சு சைடில் வந்து 2 மயில் வச்சு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து பார்க்க ரொம்ப கிராண்டாலாம் இல்லைங்க, கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்குது. சிம்பிளாக போட பிடிக்குன்னா தாராளமாக நீங்கள் இது வாங்கி போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கீழே வந்து அந்த ரூபி ஸ்டோன் சொல்லுவோம் இல்லையா, மரகத ஸ்டோன், ரூபி ஸ்டோன்லாம் சொல்லலாம், அதே மாதிரி டிசைனில் நமக்கு ரோஸ் கலரில் ஸ்டோனும் கீழே க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாசிலாம் வருது. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. கூடவே இதுக்கு கூட மேட்சிங்காக கொடுத்துருக்க ஸ்டெட்டு பார்த்திங்கன்னா மேலே சாமி வச்சு கீழே ஜமிக்கி கொடுத்துருக்காங்க. ஸ்டெட்டே கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இது மாதிரி ஸ்டெட்டு வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அமேசானில். தனியாக வந்து இந்த ஸ்டெட்டு மட்டும் வாங்கினீங்கன்னா 300லேருந்து 500 அது மாதிரி சொல்லுவாங்க. பட் இது கூட சேர்த்தே நமக்கு வரனால ரொம்பவே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய ப்ரைஸுமே ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான். ரொம்ப ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. தாராளமாக நம்ம இதெல்லாம் வாங்கி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பையிங் லிங்க். கூடவே இதோடைய ப்ரைஸ் எல்லாம் அப்படிங்கிறதுங்கிறதும் டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்பவே பர்சனலாக சொல்லணும்னா இந்த டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது நெக்லஸ், இதில் ஏதாவது செயின்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பையிங் லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குல்ல, வெறும் 799 தான். ஸோ ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.